Sorry. So நாங்கள் நியூ டைமென்ஷன் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் போட்டிருக்காங்க சரியா. ஸோ ஃபைனல் இயரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ன்ற வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், செகண்ட் செமஸ்டரில் வந்து நியூ டைமென்ஷன் சரியா. நியூ டைமென்ஷன் சொல்லி சொன்னாலே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜை தரேன். அதாவது வந்து நியூ சரியா, நியூ டைமென்ஷன் சொல்றது விஷயம் புதிய விஷயங்கள், புதிய போக்குகள், புதிய கொள்கைகள், புதிய எல்லாமே வந்து நியூலியா இருக்குது. எல்லாமே புதிய புதிய அப்டேட். ஆரம்பத்துல இருந்த மெத்தட்ல இப்ப மேனேஜ்மெண்ட்ல இருக்குது. ஆரம்பத்துல செஞ்ச ப்ராசஸ்ல இப்ப நியூவா இருக்கிற ப்ராசஸ். ஆரம்பத்துல ஃபாலோ பண்ண விஷயம்ல இப்ப புதிய ஃபாலோ பண்றது. ஸோ அதுதான் நியூ டைமென்ஷன். புதிய விஷயங்கள், புதிய போக்குகள், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து முகாமைத்துவத்துல வந்து கண்டறியப்படுறதை தான் வந்து நியூ டைமென்ஷன். அப்ப இந்த சப்ஜெக்ட்ல வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதாவது புதிய புதிய விஷயங்கள், புதிய மாற்றங்கள், அந்த மாதிரியானதுகளை தான் இந்த நியூ டைமென்ஷன் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சொல்லி ஸ்ட்ரக்சர் ஒன்று சொல்லி இருக்காங்க சரியா. ஸோ நாங்க நியூ டைமென்ஷன் சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டா நார்மலாகவே வந்து இப்போ நான் அசைன்மெண்ட் தான் டிஸ்கஷன் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு ஐடியாவுன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ சப்ஜெக்டை பற்றி ஒரு ஐடியான்னு அப்போ முதலாவது வந்து நியூ டைமென்ஷன் வந்து மெயினாக வந்து நாங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னால் கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் செட். ஓகே ஓகே, அதாவது வந்து பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முதலாவது. அடுத்தது வந்து ஓகே, இதுல வந்து பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ் ஓகே கோர்ஸ் சிலபஸ். அப்போ முதலாவது வந்து பாருங்க, இதுல வந்து மொத்தமாக வந்து நாங்கள் படிக்க இருக்கு யூனிட் 1, 2 தான் படிக்க இருக்கு. ஸோ செஷன் ஃபுல்லாக வந்து 7 செஷன் படிக்க இருக்கு. அப்போ முதலாவது வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்ட்டிசிபேட்டிவ் அட் ஒர்க் அண்ட் இன்ட்ரடக்ஷன், அதாவது டுவர்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதுக்குள்ள தான் செஷன் 1, செஷன் 2 தியரி ஆஃப் பார்ட்டிசிபேஷன், சிஸ்டம் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சரியா. அடுத்தது வந்து தியரி ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங். அப்போ செஷன் 3ல வந்து லீடர்ஷிப்பை பற்றி படிக்க வேண்டி இருக்கு சரியா. செஷன் 4லையும் அதே மாதிரி தான். ஸோ செஷன் 4 அடுத்தது வந்து பார்ட்டிசிபேஷன் ஆப்பரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே காமனாக படிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அடுத்தது வந்து மாடர்ன் ட்ரெண்ட் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது வந்து ஃபேக்டர் ரிலேட்டட் ப்ரொடக்டிவிட்டி, அந்த உற்பத்தி திறன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு சரியா. ஸோ இந்த விஷயங்கள் இல்லாமல் வந்து நாங்கள் நார்மலாக எடுத்துக்கொண்டா இன்டர்நேஷனல் ட்ரேடிங், அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி, தியரி ஆஃப் லீடர்ஷிப், ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம். ஸோ இந்த மாதிரியான சில சப் டாபிக்ஸ் வந்து படிக்க இருக்கு சரியா. ஸோ அதோட வந்து என்ன சொல்றதுன்னா ஓகே ஓகே. அப்போ பாருங்க, பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், இன்டர்நேஷனல் பிசினஸ் என்வாயர்மெண்ட், மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி, ஒர்க் பிளேஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இப்போ இந்த மெயினாக வந்து இந்த அஞ்சு டாபிக் இருக்கு. இந்த 5 டாப்பிக்கை வந்து படிக்கணும். கண்டிப்பா இந்த 5 டாப்பிக்கை வந்து நான் படிக்கணும் சரியா. உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ல தந்திருக்கிறது வந்து மெயினா வந்து இந்த டுவர்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும், அடுத்தது இந்த ஒர்க் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி கொஞ்சம் விஷயம் இன்க்ளூட் ஆக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த என்டர்பிரினர்ஷிப்பை பத்தி ஆன ஒரு விஷயம், என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் உங்களோட அசைன்மெண்ட் இருக்கு ஓகே. ஸோ நாங்கள் வந்து தியரி கிளாஸ்ல வந்து இதெல்லாம் 1 by 1 வந்து பேப்பர் டிஸ்கஷனோட வந்து நாங்கள் இந்த விஷயங்களை வந்து படிச்சு கொண்டு போவோம் ஓகே. சரி, இப்போ நான் அசைன்மெண்ட்க்கு வந்து மூவ் ஆகுறேன். ஓகே, ஸோ அசைன்மெண்ட்டை எல்லாரும் ரீட் பண்ணியிருப்பீங்க. சரி, நான் எகெயின் அசைன்மெண்ட்டை ரீட் பண்ணி அந்த அசைன்மெண்ட்ல என்ன விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகே. சரி, அப்போ முதலாவது வந்து இந்த அசைன்மெண்ட்ல சொல்கிறாங்க வேர்ட் கவுண்ட் வந்து 1500 to 2000 இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. அடுத்தது வந்து அசைன்மெண்ட் டெட்லைன் வந்து 27th June 2024. டைம் வந்து தந்திருக்காங்க 8 மணி. ஒன்னும் பிஃபோ 8 மணிக்கு முதல்ல சப்மிஷன் பண்ணணும் சரியா. ஸோ எனி
act of polygram or any evidence using the AI will be penalized. All reference must be properly cite and acknowledge. அப்ப நாங்க எங்கெங்க தகவல் தேடி ரெஃபரன்ஸ் தேடி எடுத்தோமோ அந்த ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து நாங்க மென்ஷன் பண்ணணும் ரெஃபரன்ஸ்ல. சரியா? ஸோ அது இல்லாம வந்து இந்த ஏஐ டூல்லாம் வந்து பாவிக்கிற வேணான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ முதலாவது பாருங்க, read the below case study and answer the all questions. Answer should be focused aligned with the case study. Okay, அப்ப இந்த கேஸ் ஸ்டடி ஒன்று தந்திருக்காங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடியை ரீட் பண்ணி ஸோ அந்த ஆன்சர் பண்ணும் பொழுது அந்த கேஸ் ஸ்டடியோட ரிப்பப் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ கேஸ் ஸ்டடியை வந்து தொடர்பு படுத்தி தான் நாங்கள் அந்த தந்திருக்க ஆன்சர்ஸ் 4க்கு வந்து கொஸ்டின் 4க்கு வந்து ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் 4க்கும் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி சொல்றீங்க. நாட் ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் ஆன் த சேம். அப்ப இதுலயே இந்த எடிங்லயே வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, அதாவது வந்து ஒரு இப்ப நாங்க படிக்கிறது முகாமைத்துவம். அப்ப அந்த முகாமைத்துவத்துல சொல்றாங்க ஒரு விஷயம் என்னது, நாட் ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் த சேம். அதாவது எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி கவனிக்க கூடாது, எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி கவனிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சரி. இப்ப நாங்க வந்து அந்த கேஸ் ஸ்டடி அந்த கதை காலத்துக்கு வந்து போகும். ஓகே, அப்ப முதலாவது இந்த இதுல இது பேராகிராஃப் வந்து 3 பேராகிராஃப் இருக்கு. சரியா? அப்ப நாங்க ஒரு பேராகிராஃப முதல்ல நாங்க ரீட் பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கொள்வோம். பாருங்க, as a recently as the 1980s, managers in some of most productivity organizations in the country use the pride themselves on treating all their employees equally. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, 1980கள்ல வந்து நாட்டுல இருக்க அதாவது உற்பத்தி நிறுவனங்கள் வந்து அந்த உற்பத்தி நிறுவனங்கள தொழில் புரிகிற முகாமையாளர்கள் வந்து ஊழியர்கள் அனைவரையும் அந்த நிறுவனத்துல பணிபுரிகின்ற அனைத்து தரப்பினர்களையும் வந்து சமமாக வந்து நடத்தினாங்க. சமமா நடத்துறதுல வந்து அவங்க பெருமையும் கொண்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சமமா நடத்துறாங்க. This typically meant holding the line on rules and regulation so that everyone conform the same set of guidelines. ஸோ அப்ப இதுல என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனத்தால பொதுவா சொல்லப்படுகின்ற இந்த விதிகளா இருக்கலாம், வழிகாட்டுதல்களா இருக்கலாம். ஸோ இது அனைவருக்கும் வந்து ஒரே மாதிரியா தான் காணப்படும். அதனால அனைவரும் வந்து அதுக்கு இணங்கிக் கொள்வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. 1 minute தாங்க. சரியா? அப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, the set guideline. Moreover, when people were evaluated, they were typically assessed on the basic of their performance in the workplace. ஓகே, அப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, மக்கள்ல வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்க்கும் பொழுது பொதுவா வந்து அவங்களோட செயல்திறன் அடிப்படையில தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா மதிப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. செயல்திறன் அடிப்படையில தான் மதிப்பீடு செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆரம்பத்துல ஊழியர்களை. சரியா? ஓகே, in recent year there has been the dramatic change in management thinking. அப்ப ரீசனபிள் இயர்ல அப்ப கடந்த காலங்கள்னு சொல்லி சொன்னா, இப்ப தற்காலத்துல வந்து கடந்த காலத்தை விட தற்காலம்னு சொல்லி ஞாபகம். அப்ப இந்த தற்காலத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, பொதுவா வந்து அதாவது வந்து சமீபத்திய ஆண்டுகள்ல வந்து முகாமைத்துவத்துல வந்து பெரிய அளவிலான ஒரு மாற்றம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது வந்து எல்லோரையும் வந்து சமமா அப்படி இல்லாட்டி ஒரே மாதிரியா நடத்துறதுக்கு பதிலாக வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து ஊழியர்களோட குறிப்பிட்ட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதாவது வந்து ஒரு தனிப்பட்ட ஊழியருக்கு செய்யப்படுகின்ற அவருக்கு வழங்கப்படுகின்ற சேவைகளை போல வந்து இன்னொருத்தருக்கு வந்து செய்யாம இருக்கலாம். கூடுதலா வந்து அனைத்து ஊழியர்களும் வந்து இந்த நிறுவனத்துல வந்து எப்படி நல்லா வேலை செய்யறாங்க என்பதை மதிப்பிடுறதுக்கு பதிலா வந்து அவங்க உண்மையாலுமே வந்து இந்த உடல் ரீதியான பங்களிப்பை விட அவங்க அந்த
இருக்கிற அந்த உள ரீதியான அவங்க உள ரீதியான பங்களிப்பு எவ்வளவுன்னு சொல்லி பாக்குறாங்க. ஒருத்தர் வந்து உடல் ரீதியா எத்தனை மணி நேரம் வேலை செய்ய இருந்தாலும் அதை விட அவங்க அந்த நிறுவனத்துக்கு வந்து எவ்வளவு வேல்யூபிள் பர்சன் சொல்லி சொல்றதை தான் வந்து தற்காலத்துல வந்து நிறுவனங்கள் வந்து மதிப்பீடு செய்கின்றன. அப்ப அதைத்தான் சொல்றாங்க. In the recent years, there has been the dramatic change in management thinking. Instead, treating everyone the same. Some organizations are now trying to meet the specific need of employee. அப்போ ஒவ்வொரு தடை வந்து தனிப்பட்ட தேவைகள் வந்து தனிப்பட்ட செயற்திறன்ல வந்து செல்வாக்கு செலுத்துது. வாட் இஸ் டன் ஒன் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி மே நாட் பி டன் ஃபார் த எனதர். அப்போ இன்னொரு எம்ப்ளாயி வந்து செய்யறதால வந்து மற்றவருக்கு வந்து அது என்ன சொல்றது, மற்றவருக்கு வந்து அது வேற தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஒரு நிறுவனத்துல ஒரு எம்ப்ளாயி நல்லா சிறப்பா செயல்படுறாருன்னு சொல்லி சொன்னா அந்த கிரெடிட்டை வந்து மற்ற எம்ப்ளாயிக்கு வழங்கப்பட மாட்டாங்க. அப்ப அந்த எம்ப்ளாயி என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா சிறப்பா செயற்படணும் சொல்லுவாங்க. ஒருத்தர் நல்லா அந்த ஒரு டீம்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அவரை பேஸ் பண்ணி மத்தவங்க எல்லாம் சக்சஸ் ஆகலாம்னு சொல்லி அப்படி ஆர்கனைசேஷன்ல வந்து பார்க்க மாட்டாங்க. Additionally, instead the evaluate of the all employee how well they work in the workplace. Okay. மேலதிகமா வந்து நிறுவனங்கள் வந்து மதிப்பீடு செய்யறாங்க வந்துன்னா ஒரு நிறுவனத்துல வந்து இந்த எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி வேலை செய்யறாங்க, சோ எப்படி அவங்களோட வந்து போக்கஸ் இருக்குன்னு சொல்லி. அப்ப ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு முகாமைத்துவத்துல வந்து நிறுவனம் மதிப்பீடு செய்யறது ஒரு எம்ப்ளாயிட வந்து பங்களிப்பு கண்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்றது வந்து அவர் நிறுவனத்துல எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாருன்னு சொல்றதை விட அவர் அந்த நிறுவனத்துக்கு வந்து எவ்வளவு தூரம் முக்கியமானவர்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு நிறுவனத்துல வந்து இப்ப நாங்க இந்த நாளும் இப்போ ஒர்க் ஃப்ரம் என்ன சொல்றது ஆபீஸ் போகணும்னு சொல்லல, நாங்க ஆபீஸ் போகாட்டி எங்களோட வேலை வந்து கரெக்டா நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா உண்மையாலும் நாங்க அங்கே வேல்யூபிளான பர்சனா இருக்கும். அப்ப ஆரம்பத்துல தான் ஊழியர்களை வந்து உடல் ரீதியான பங்களிப்பை வந்து பார்த்தாங்க. தற்காலத்துல வந்து அனைத்து நிறுவனங்களுமே வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா ஒரு மனிதனுடைய அதாவது ஊழியர்களுடைய ஆற்றல் மற்றும் திறன் அடிப்படையில வந்து அவங்களோட அந்த ஆளுமை அடிப்படையில அவங்களோட அறிவுண்ட அடிப்படையில வந்து தான் அவங்க அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானவங்க, நிறுவனத்துக்கு அவங்க எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. This is new philosophy is also spilling over into the way alternative work arrangement are the being ended. அப்ப இதை என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா சோ இதனால வந்து நிறுவனங்கள் வந்து இந்த வேலை ஏற்பாடு வேலையில வந்து மாறுதல்கள் வேலையில வந்து புதிய புதிய மாற்றங்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு ஊந்துதலா இருக்கு, உருவாக்குவதற்கு அப்படி முயற்சி செய்யறாங்க. அப்ப முதலாவது பேராகிராஃப்ல வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 1980 எல்லாம் கால பகுதியில எல்லாம் வந்து நிறுவனங்கள் வந்து என்னன்னா அனைவரையும் வந்து சமனா நடத்தி தான் பெருமை கண்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ சமனா எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டியா வந்து ஒருத்தர் வேலை செஞ்சாலும் மத்தவங்க வேலை செய்யாட்டி வந்து எல்லாருக்கும் ப்ரொமோஷன், எல்லாருக்கும் சேலரி இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஆனா அது தற்காலத்துல சமீபத்திய ஆண்டுகள்ல அப்படி இல்லை. யாரு நல்லா வேலை செய்யறாவோ அவங்கள நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட், அவங்களுக்கு ப்ரொமோஷன் சொல்லி அப்படி காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம வந்து ஒருத்தர் உடல் ரீதியா ஒரு நிறுவனத்துக்கு பங்களிப்பை விட அவரால் அந்த நிறுவனத்துக்கு வந்து அதாவது எவ்வளவு தூரம் முக்கியமானவர் அந்த நபர் உடல் ரீதியா பங்களிப்பை வந்து அங்க எதிர்பார்க்கல. சோ அவர் உள ரீதியாக அவரோட ஆற்றல் அனுபவம் அவரோட திறன் அவரோட பங்களிப்பு எவ்வளவு தூரம் அந்த நிறுவனத்துக்கு காணப்படுதுன்னு சொல்லித்தான் பாக்குறாங்க. சோ இதுதான் வந்து மெயினா. சரியா, அடுத்தது சொல்றாங்க. அப்ப இந்த இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த பேராகிராஃப்ல வந்து 2 நிறுவனங்களை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா உதாரணத்துக்கு எடுக்கிறாங்க. 2 நிறுவனங்களை வந்து உதாரணத்துக்கு எடுக்கிறாங்க. சரியா, சோ அதுல முதலாவது நிறுவனம் தான் என்ன எடுத்திருக்கான்னு சொல்லி சொன்னா an example of the eternal life of the casualty. அதாவது வந்து இந்த எட்னா லைஃப் அண்ட் கேஷுவாலிட்டின்னு சொல்லி சொல்றது வந்து அதாவது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி யூஎஸ்ஏல இருக்குது. சரியா, where workers are given the option to the reducing their work week or comparison of the time into fewer days. ஓகே, அப்ப இந்த எட்னான்னு சொல்ற நிறுவனத்துல வந்து உதாரணத்துக்கு எட்னான்னு சொல்ற நிறுவனத்துல வந்து தொழிலாளர்கள் வந்து தங்களோட வேலை வாரத்தை குறைக்கிறதுக்கு அதாவது வேலை செய்யற நேரத்தை குறைக்கிறதுக்கு
அப்படி இல்லாட்டி அந்த நாட்களை எப்படி அந்த வேலை நாட்களை வந்து சுருக்கிக் கொள்ள முடியும்னு சொல்லி அதிக அளவு வந்து அதுக்கு ஆர்வமா விருப்பம் தெரிவிக்கிறாங்க. For the week comparison of the time into the pivot days. Under the arrangement, the parent who want to spend the more time the home with children can opt to cut working hours from the 14 down to 13 per week or put into 10 hours day and have a long weekend with their kids. அப்ப தற்காலத்துல வந்து அதாவது வந்து இந்த ஏற்பாட்டு கீழே வந்து குழந்தைகளோட வந்து வீட்டுல அதிக நேரம் செலவிட விரும்புற பெற்றோர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 40 முதல் 30 நாள் வரை வேலை நேரத்தை குறைக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அதாவது ஒரு 10 மணி நேர நாட்களை வந்து அந்த நாட்கள்ல வந்து 10 மணி நேரத்தை ஒதுக்குறாங்க. குழந்தைகளோட நீண்ட வாரம் விடுமுறையை வந்து கழிக்கிறதுக்கு வந்து அவங்க விருப்பப்படுறாங்க தற்காலத்துல. சரியா? So okay, in either case this personal decision do not negatively affect the employee opportunities for promotion. Okay, அப்ப இந்த மாறுபட்ட விஷயம் மேல வந்து எம்ப்ளாயீஸை வந்து ஊழியர்களை வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவங்களோட அந்த ப்ரொமோஷன்லயோ அதாவது பதவி உயர்வுலையோ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலையோ வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த நிறுவனத்துல. அதாவது வந்து நிறுவனத்துல பணிபுரிகிற ஊழியர்கள் வந்து வேலை நேரத்தை குறைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒவ்வொரு வேலை நேரங்கள் 40 ஹவரம் 30 ஹவரம் 30 நாள் ஆக்குறாங்க. ஸோ அப்புறம் 10 ஹவர்ஸை வந்து குறைக்கிறாங்க. லாங் வீக்கெண்டை வந்து கிட்ஸோட வந்து ஸ்பெண்ட் பண்ண பாக்குறாங்க. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னாலே எங்களுக்கு மைண்ட் செட் எங்க போகும்? ஓகே, இப்படியெல்லாம் லீவ் எல்லாம் கொடுத்தா இப்ப இவங்களுக்கு எப்படி சேலரி கொடுப்பாங்க, இவங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஸோ அதைத்தான் அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன் எய்தர் கேஸ் this personal decision do not negatively affect the employee. So இந்த தனிப்பட்ட தீர்வானது வந்து தனிப்பட்ட ஒரு நபர் வந்து நான் கிட்ஸோட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களுக்காக நான் இவ்வளவு டைம் எடுத்துக்கொள்றேன். ஸோ இந்த தனிப்பட்ட தீர்மானம் வந்து எந்த விதத்திலையும் வந்து அவரோட ப்ரொமோஷன்லயோ அவரோட பதவி உயர்வுலையோ சம்பள உயர்வுலையோ அவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஊக்குவிப்பு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் வழங்குறது. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயத்துல வந்து பாதிக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. Why is the company so willing to accommodate the personal desire of the worker? அப்ப இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து தொழிலாளர்கள தனிப்பட்ட விருப்பங்களுக்கு இடமளிக்க நிறுவனம் வந்து ஏன் தயாரா இருக்கு? ஸோ எங்களுக்கு இப்ப இங்க ஒரு கொஸ்டின் வருது தானே எங்களுக்கு, ஏன் இந்த நிறுவனம் ஓகே எம்ப்ளாயிஸ்க்கு இப்படி லீவ் கொடுத்து இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாம் கொடுத்து இப்படி கொடுத்தும் அதே அவங்க சொல்றாங்க வந்து எந்த விதத்திலையும் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன்லயோ எதுலையுமே வந்து தாக்கம் செலுத்தான்னு சொல்லி. அப்ப எங்களுக்கே ஒரு கேள்வி இருக்கு, why is the company so willing recommended to the personal desire of the work? அப்ப ஏன் இந்த தனிப்பட்ட இந்த விஷயத்துக்காக வந்து நிறுவனங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இடமளிக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எட்னான்னு சொல்ற அந்த நிறுவனம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், அப்ப முக்கிய காரணம் என்னதுன்னா எட்னா வாஸ் லூசிங் 102 people every year felt the cost of the company was too great. So இப்படி வந்து கொடுக்காத நிலையில வந்து என்ன நடக்குச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த எட்னான்னு சொல்ற நிறுவனம் வந்து அதாவது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான திறமையான நபர்களை வந்து இழக்கிறாங்க. அப்ப நூற்றுக்கணக்கான திறமையான நபர் அவர் அந்த நிறுவனத்துல வந்து அந்த எட்னா நிறுவனம் இழக்குதுக்கான ரீசன் என்னது? அதாவது வந்து அவங்களுக்கான வந்து ஒரு பிளெக்சிபிலிட்டி ஒண்ணு இல்லாததுன்னு சொல்லி எங்களுக்கு மைண்டுக்கு போகணும். சோ இதே நேரத்தான் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா அந்த எட்னா நிறுவனத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்தோன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி சரி நாங்க உங்களுக்கு வந்து பெட்ரோல்ஸ் வந்து சைல்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமை தரோம், ஒர்க்கிங் அவர்ஸை குறைக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்குது. ஸோ அப்படி அந்த நடவடிக்கைகள் எடுத்துடும் சொல்றாங்க ப்ரொமோஷனுக்கோ எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ எந்த விதமான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இருக்காதுன்னு சொல்லி. சரியா? அது மட்டும் இல்லை, இப்படி செய்யறதால அந்த நிறுவனத்துக்கு பாருங்க something had to be done keep the people the payroll. As a result today approximately 2000 of and Aetna 44,000 employee work part time share the job